உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யுனிக்கா என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, நான் என்னெல்லாம் பார்க்க போறேன், ஏன் எக்ஸ்பெஷலி நான் நட்சத்திரத்தை மட்டுமே போகணும். நான் நிறைய ராசி பலன் பார்த்துட்டேன், நிறைய பிரபஞ்சம் சொல்லுகிற செய்தி எல்லாம் கேட்டு விட்டாயிற்று. ஆனாலும் இதுல என்ன அப்படி ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு வர மாதிரி தான். நீங்க இப்போ கோயிலுக்குன்னு போனீங்க அப்படின்னா உங்க பேர் அப்படின்னு அடுத்த நிமிஷம் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன ராசி என்ன நட்சத்திரம். அப்ப நீங்க யாருன்ற அடையாளத்தை நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியதுதான் உங்களுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான பலாபலன்களும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பழமையான ஜோதிட நூல்களும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில மாதம் நம்ம ராசி பலன் கொஞ்சம் யூனிக்கா எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கு எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச, எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ராகுவின் அதிக ஆளுமை பொருந்திய துலாம் வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருட ஜூலை மாதம் எப்படி எல்லாம் இருக்க போது, கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாமா. முதல்ல நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நட்சத்திர நாதன் எந்த இடத்துல இருக்காரு, நட்சத்திர நாதனுக்கு வீடு கொடுத்த அந்த ஆள் எப்படி இருக்காரு, நம்ம வீட்டு ஓனரு எந்த மாதிரியான பிளேஸ் ஆயிருக்காரு, இந்த 3 காரணிகள் வைத்துதான் சில விடயங்கள் தீர்மானம் செய்யப்படுகிறது உங்களுடைய கோச்சார கிரகங்களின் அடிப்படையின் வாயிலாக. ஓகே, வாட்டவிட்டிஸ் உங்களுடைய ஜன்னகால ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் ஒரு 85 விழுக்காடு உங்களுக்கு நடக்க போகுது. தோராயமா சாதாரணமா இந்த மாசம் நான் எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களும் அதற்கு இசைவு தரக்கூடிய அமைப்புல இருக்கணும். அந்த வகையில பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ராகு இப்ப இருக்கக்கூடிய இடம் என்னன்னு அப்படின்னு பத்தி பார்த்தோம்னா, கும்ப வீட்டுல சூப்பரா உட்காந்துருக்காரு. அதுவும் குருவுடைய பார்வையில் ரொம்ப சமத்து பிள்ளையா உட்காந்துருக்காரு. ஓகே, என்னதான் ராகு ஸ்னேக் பாபுவா இருந்தாலுமே அப்படியே அங்க இருந்து என்ன பண்றாரு, குருவுடைய பார்வையில் இருக்கும் போது நல்ல விதமான காரணிகளை இயக்கக்கூடிய அமைப்பில் தான் இயங்கி கொண்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெஷலி யாருக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல டைம் அப்படின்னா, ராகு தசையில இருக்கக்கூடிய படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியடா தான் இப்போ உதயமாக காத்திருக்கிறது. ஓகே, அப்படி இந்த பக்கம் பார்த்தா சனியுமே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புல இருக்காரு. கிட்டத்தட்ட 2025 வருடம் நான் மட்டும் இல்ல, எல்லா ஜோசியக்காரங்களும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கொண்டாடி கழிக்கிற ஒரு ராசியாகவே இந்த துலாம் ராசி தான் இருக்கு. ஆனா நீங்க மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டு எப்ப பார்த்தாலும் நல்லா இல்ல, உயிர் மட்டும் தான் வச்சு கவுண்ட் போட்டே இருக்கீங்க. நாங்களும் எப்பயும் போல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓகே, அப்ப எது அந்த இடத்தில் தீர்மானம் செய்யப்படுகிறது? அப்ப அந்த 3 நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்குள் இருக்கக்கூடிய பிளானட்டோட தசாபுதி நடக்கிறதோ அதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் இம்பாக்ட் பண்ண. இப்படிலாம் நான் டெக்னிக்கா சொன்னா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. எப்பயும் போல நம்ம ராசி பலன் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தடவை ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அவரோட வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி ரொம்ப அழகா இருக்காரு. எப்பயுமே என் வீட்டுல நான் இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்பேன்ல. அப்ப ராசிநாதன் சுக்கிரன் இது வரைக்கும் மேஷ வீட்டுல உட்கார்ந்துருந்தாரு. அது அவருக்கு 12ஆம் வீடு. அப்போ கொஞ்சம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய இந்த விரயம் கிடைக்கிறது, விரயமா இருக்கிறது, நிறைய செலவு பண்றது, காடை தேய்க்கிறது, ஊர் சுத்துறது, டிபெண்ட்ஸ். அப்புறம் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரியான விரயங்கள் நிகழ்ந்து இருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கொண்டாட்டங்கள் மட்டும்தான் முன்னிலை வகிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரா இருக்கு இந்த ஜூலை மாசம் சுவாதி நட்சத்திரக்காரருக்கு. ஒரே வாரத்துல ஹிண்ட் கொடுக்கணும்னா, கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. கபாலி மாதிரி இருக்க போறீங்க, ரொம்ப பொறுப்பா இருக்க போறீங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டாயத்திற்குள் ஆட்படுத்தப்பட போகிறீர்கள். புரிஞ்சிருச்சுல? இப்ப நம்மளா எடுத்துக்கிறது ஒண்ணு இருக்கு, நம்மளா போய் பால் வாங்குறது ஒண்ணு இருக்கு, 4 மணிக்கு நம்மள அடிச்சு எழுப்பி பால் வாங்க அனுப்புறது ஒண்ணு இருக்கு, வேற வழியே இல்லை நீ தான் பண்ணணும்னு சொல்லி நம்ம கிட்ட காடை கொடுத்து விட்டு அனுப்புறது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இந்த தடவை பிளானட் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னா, நீ மட்டும் எப்படி ஜாலியா இருக்கலாம், உன்னை பொறுப்பாக்காம விட மாட்டேன்ற மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களை கொஞ்சம் பொறுப்பாக மாறுவதற்காக காலநிலையை உருவாக்க போகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட சனியோட பொசிஷனுமே சூப்பரா இருக்கு. ஸோ அவர் போய் உட்காந்துருக்கிற அமைப்பு குருவோட வீட்டில் இருக்கும்போது நிறைய வாழ்க்கை மீதான ஒரு நம்பிக்கையும் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. சூரியனோட பொசிஷனுமே சூப்பர். முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா குருவோட உட்காந்து கிட்டத்தட்ட சிவராஜ யோகத்துல இயங்கி கொண்டிருக்க போகிறார் சூரியன். சூரியன் நம்மளுக்கு அப்படியே திரும்பி யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளோட 11ஆம் வீட்டு அதிபதி. ஸோ லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆள் அவரோட 11ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வேற லெவலான டைம் பீரியட். இந்த நேரத்தில் யாரெல்லாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்டு ஒரு தேர்வு எழுதி இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுறதுக்கு தயாரா இருக்கீங்களோ அத்தனை சுவாதி நட்சத்திரக்காரங்க நோட் பண்ணிச்சுக்கோ, கண்டிப்பா சக்சஸ் பண்ண போறீங்க, சூப்பரா இருக்க போறீங்க. நிறைய இந்தியா பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகுது. கிட்டத்தட்ட 12 வருஷம் உண்மையை சொன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை.
அப்ப எப்ப இருந்து நல்லா இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நீங்க எல்லா ராசி பலனும் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பீரியட்ல இருந்து தான் வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உங்களை இயக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்க ஆயத்தமாக விட்டது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ சூப்பரா இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள். கெடுபலன்னா பார்த்தா பெருசா ஒண்ணுமே இல்ல. பேசுகிற வார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனம் தேவை. கிட்டத்தட்ட செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் கேதுவோட உட்கார்ந்து இருக்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறது, டல்லா ஃபீல் பண்றது, கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டா இருக்கிறது, சக்தி இழந்துட்டேனோ அப்படின்ற மாதிரி எல்லாம் 28ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 12ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ 12ஆம் வீட்டுக்கு வந்தப்புறம் அப்படியே நைட்டெல்லாம் தூங்காம அப்படியே வேலைன்னு ஒரு காலிக்கா மாற போறீங்க. ஸோ அடுத்த மாசம் ராசி பலன் அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். தயவு செஞ்சு தண்ணி நிறையா குடிங்க. தலைவலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி தலைவலிக்கிறது, திடீர்னு போய் கண்ணுக்கு போய் செக் பண்ணிட்டு வர்றது, கண்ணாடி மாத்துறது. ஏன்னா சுக்கிரனாலே கண்ணாடி தான். அப்போ தான் வீட்டை தானே பார்த்து கொண்டிருந்த அமைப்பெல்லாம் மாறி இப்ப 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு ராசிநாதன். ராசிநாதன் 2ஆம் வீட்டுல அமர்ந்தா சூப்பர். 2ஆம் வீட்டை பார்த்தா அதோட சூப்பர் இல்லையா? 2ஆம் வீடு தான் காசு கொடுக்குற இடம். அந்த வீட்டை ராசிநாதன் பார்த்தா சொல்லவா வேணும்? அப்ப என் முயற்சியின் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகளை நானே உருவாக்கி கொள்ள போகிறேன். இப்படிலாம் பேசுனேன்னா இது வரைக்கும் இல்லாம யாரையும் நம்பாம எப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்களே உட்கார்ந்து ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு வருவாய் உங்களுடைய குடும்பத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தடவை ஜூலை மாதம் இனிதே அமைய காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டா இருக்குங்க. இது வரைக்கும் எதெல்லாம் இருந்துச்சோ விட்டுருங்க. இனிமே வரக்கூடியது எல்லாமே மிகச்சிறந்த உச்சத்தை உங்களை கொண்டு போய் வைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்க போகிறது. ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கும்போது அவன் வேலை செய்வான். என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வராம இருக்கணும். அந்த சோம்பேறித்தனம் வரக்கூடிய அந்த அப்படியே உறக்கத்தை கொடுக்கக்கூடிய மயக்கத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார போறாரு. ஸோ அந்த 2-12 இடங்களுக்கு நடுவில் இந்த லக்னம் மாட்டிருக்கு அப்படின்ற போது கொஞ்சம் விரயத்தின் மூலமான ஒரு லாபம் இல்ல தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு வருமானம் வைப்பதற்கான அமைப்பெல்லாம் நீங்கள் உருவாக்க போறீங்க. அதுக்கு ஒரு பிளானிங் போட போறீங்க. எப்பவுமே போனோடனே ஒரு வேலையை பண்ண முடியுமா? போனோடனே 10 கோடி லாபம் வந்துருமா? அதுக்கு பிளான் போடணும், ஆஃபீஸ் பார்க்கணும், ஆளை கூப்பணும், இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இந்த தடவை நீங்க அடுத்த மாசம் வருமானத்தை வர வைக்கக்கூடிய வழிக்கான பிளானிங்கை இந்த மாசம் போடுவதற்கு மிகச்சிறந்த ஒரு முகாந்திரத்தை உருவாக்கி கொள்ள போகிறீர்கள் அப்படிதான் சொல்லுவோம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. எனக்கு கெடுபலன்னா சொல்றதுக்கு நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒண்ணுமே இல்லை. ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு முதுகு தண்டு வடத்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். சில பேருக்கு சுளுக்கு பிடிக்கிறது, கழுத்து பிடிச்சிக்கிறது, விளையாட போகும்போது இந்த கால் பிடிச்சிக்கிறது, கொஞ்சம் நரம்பு வீக்கால வந்து ஒரு கால் திடீர்னு பிடிச்சி இழுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாயோட கேது சேரும்போது ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுவார். குடும்பத்துல உங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துல இருக்கவங்களே கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. நாட் ஒன்லி நீங்க வீட்டில் இருக்கிறவங்களே. ஏன்னா 2ஆம் இடம்ன்றதே வீடு தானேங்க, குடும்பம் தானே. ஸோ 2ஆம் இடத்துக்கு கொஞ்சம் வரும். அதே மாதிரி இந்த வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் 2ஆம் இடம் தான். அந்த இடத்தில் கேது போய் அமர்வதனால் இது இப்படி எடுத்துக்கலாமா? இந்த வருமானத்தை வர வைக்கக்கூடிய ஞானத்தை கேது கொடுக்கக்கூடிய அமைப்பாக. எதுக்கு நம்ம நெகட்டிவாவே போவானே, நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதானே கிடைக்க போகுது. ஸோ எப்பயுமே நான் சொன்ன மாதிரி பிளானிங் பண்ண போறீங்கன்னா அதுக்கான டீப் பிளானிங்கா இருக்குது. இது வரைக்கும் நீங்க போட்ட பிளான் எல்லாம் எப்படின்னா பிளான் போடுவீங்க, என்னத்த நீ பிளான் போட்ட ஒன்றும் பண்ணலைன்ற மாதிரி எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளுக்கே என்ன எது போட்டாலும் வர மாட்டேதுன்ற மாதிரி ஓடிட்டு இருப்போம். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. நீங்க போடுற திட்டங்கள் எல்லாமே பலித்தமாகக்கூடிய காலகட்டம் உருவாக்குது. அந்த அளவுக்கு ஒரு அனலைஸ்மெண்ட் பண்ணி டீப்பான ஒரு திங்கிங்கோட பண்ண போறீங்க. அதற்கு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காருல, 5ஆம் இடம்னாலே சிந்தனை தாங்க. ஸோ 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற கேது கண்டிப்பாக உங்களை சிந்தனை மேலோங்கக்கூடிய அமைப்பாகத்தான் கொடுக்க போகிறார். நான் அப்படிதான் பாக்குறேன். அது நீங்களா போயிட்டு எனக்கு தடை வந்துடும், வருமானத்துல வீட்டுல தடை வந்துடும்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்ப வீட்டுல தடை வரத்தான் செய்யும். பெட்ரு அமைதியா இருக்கிறது வீட்டுல. சின்சன் மாதிரி இல்ல பேசி வாயில வாங்கி கட்டிக்கிறதுக்கு கேது வந்து அமைதியா உட்கார வைத்தாருன்னா உங்களுக்கு எங்கேயோ மாங்காய் சீசு மச்சம் இருக்குன்னு நினைச்சிக்க வேண்டியதான். ஜாலியா வீட்டுல திட்டு வாங்க வேண்டாம், அமைதியா உட்காந்துடலாம். ஓகே கூல். இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதி கிட்டத்தட்ட நீச்சமா இருந்தாலும் எல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் 5ஆம் வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. அவரோட பிடிச்ச வீட்டுல உட்காந்துருக்காரு. திரும்ப 6ஆம் வீடான கன்னி வீட்டுக்கு வர போறாரு. டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ 5ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10ஆம் வீடு. ஸோ 10ல் ஒரு பாவியாவது வேணும்பாங்க. 10ல் கிட்டத்தட்ட ஒரு 9ஆம் இடம், அதுக்கப்புறம் திரும்ப வரப்போற காலங்கள் 10ஆம் இடம்ன்ற போது சூப்பரா இருக்கு. ஒன்றும் பெருசா எனக்கு நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஹானஸ்டா 2 விஷயம் சொன்னா பொறுப்பு அதிகரிக்க போகிறது. அடுத்து வரக்கூடிய வாழ்வியலை சிறப்பதற்கான திட்டங்களை மேற்கொள்ள போகிறீர்கள். அதன் மூலமாக ஒரு லாபம் இரட்டி படங்காக போகுது. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களாம் ஜெயிக்க போறீங்க.
எக்ஸாம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது. இது வரைக்கும் வந்து வேலையில இருந்தவங்க தொழில் தொடங்கலாமான்னு யோசிக்க போறீங்க. இன்னும் சொல்லப்போனால் கேது ஞானக்காரர்கள் நிறைய பேர் ஜோசியக்காரங்களை மீட் பண்ண போறீங்க. மீட் பண்ணா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நிறைய பேர் ஜோதிடரை போய் பார்க்க போறீங்க. எனக்கு கேது சம்மந்தப்படும் போது புதன் சம்மந்தப்போடு இயல்பாவே அந்த தன்மைக்குள் நம்மளை வந்து கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஸோ என் வாழ்க்கை எப்படிதான் போகுதா, நான் உருப்பிடுவேனா மாட்டேனான்ற மாதிரி நிறைய கேள்விக்குள்ளாம் போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நம்மளுக்கு நம்பிக்கை வர நம்ம ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு பார்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயமாகி போயிருது அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஓகே, நீங்க படிக்கிற சுவாதி நட்சத்திரக்காரர்களா இருந்தால் நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, சூப்பரா யாருக்கு இருக்குன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இருக்கு. அப்படியே ஏஐல கலக்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாம வந்துட்டு ஆன்லைன் மூலமாக உங்களுடைய அறிவு விருத்தியாக போகிறது. அல்டிமேட்டா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 20-25 வயசு வரைக்கும் கவலைப்பட்டுக்க வேணாம் சுவாதி நட்சத்திரக்காரங்க. ஓகே, அப்படியே இப்படிக்கா வந்தீங்க அப்படின்னா ஒரு 25 வயதிலிருந்து ஒரு 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான உங்கள் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போகிறது. அதற்காக பிளானிங்கை பண்ண போறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, அதில் ரிசல்ட் வாங்க போறீங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இனிய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு உதயமாக போகுது. அல்டிமேட்டா இருக்கு. நீங்க ஒரு 40 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் வீடு வாங்குதல், மனை வாங்குதல், வண்டி வாங்குதல், இந்த மாதிரி இது வரைக்கும் எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை வண்டிக்கான ஒரு பராமரிப்பு செலவு, இல்லை வண்டி ஏதோ ஒரு புதுப்பிக்கிறது, வண்டிக்கு கவர் வாங்குறது, வண்டிக்கு ஷீட்டு போடுறதுன்ற மாதிரி கொஞ்சம் 4ஆம் இடம் இயங்க போகிறது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் ஏதாவது சோஃபா வாங்கி போடுறது, சும்மாவாவது இல்லாமல் அமேசானில் அப்படியே போட்டு ஒரு 4 குட்டி குட்டி டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வாங்கி வைக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை ஜாலியோ ஜில் கனவா இருக்க போறீங்க. சூப்பராக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, நீங்கள் 60 வயதை தாண்டிய சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனம் தேவை. நம்ம ஏதாவது சொன்னால் அடுத்தவங்க ஏதாவது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா தசாபதி கொஞ்சம் அப்படிதான் இருக்கிறதுனால அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். திடீர்னு உங்கள் கண்ணாடி மாற்றுறது, திடீர்னு உங்கள் கைத்தடி மாற்றுறது, இல்லை உங்களுக்கான விஷயங்கள் மாற்றுறது, 60 வயசு ஆனாலும் பரவாயில்ல புது ட்ரெஸ் எல்லாம் வர்றது, வந்து எனக்கு கமெண்ட் சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா சுக்ரன் வந்து உட்காந்துட்டு அழகா 2ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். சூப்பரான டைம் பீரியட். 24ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே ஒரு 3ஆம் வீட்டுக்கு போவார். அங்க உட்காந்து உங்களோட 3ஆம் வீட்டை தான் பார்ப்பாரு. அப்போ முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாகும். ஸோ சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சூப்பரா இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய அப்கமிங் டேஸ்மே அல்டிமேட்டா இருக்கு. அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். அதனால வீடியோலாம் விட்டுட்டு எனக்கு கமெண்ட் போடுறதெல்லாம் விட்டு போய் வேலையை பாருங்க. அதுவே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இந்த உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப லக்கியா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆஷ் கலர் ரொம்ப ரொம்ப லக்கியை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். நிறைய பேர் போட்டோலாம் எடுப்பீங்களோ? எடுத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் இந்த தடவை வந்து எனக்கு தெரிஞ்சு 15 தேதி சூரியனுடைய நகர்வெல்லாம் வச்சு பார்த்தோம்னா போன மாதம் 15ஆம் தேதியிலேருந்தே அதுக்கான ஆயத்தம் ஆயிடும். ஸோ முதல் 15 தேதி போன மாதம் 15ஆம் தேதியிலேருந்து இந்த தடவை முதல் 15ஆம் தேதிக்குள்ள நிறைய பேர் ஃபோட்டோ ஸ்டுடியோ போவீங்க, ஃபோட்டோலாம் எடுப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காண்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்க. ஃபோட்டோ எடுத்து ஒட்டி வைக்கிறது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி. ஏன்னா இந்த ஃபோட்டோ காரகத்துவம்லாம் ராகுவோட சுக்கிரனோட இணைவு. ஓகே, இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா நிறைய பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க, நிறைய பட்டாம்பூச்சிகள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ஒருவேளை நீங்கள் பட்டாம்பூச்சி பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நான் சொல்வதெல்லாம் நடப்பதற்கு பிரபஞ்சம் சில சமிக்கைகள் மூலமாக உங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய பட்டாம்பூச்சி பார்க்கறதுக்கான யோகம், 555 நம்பர் பார்க்கறதுக்கான யோகம் இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பெருசாலாம் கவலைப்பட்டுக்க ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க எஃபெக்ட் போட ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை எஃபெக்ட் போட வச்சே தீருவன் என்று எல்லா கிரகமும் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதனால் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஒரு பொறுப்பாக மாறக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. நல்லா இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, என்ன கோவிலுக்கு போய் நான் வழிபாடு பண்ணலாம்? லட்சுமி நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க, வேற யாரும் வேணாம். லட்சுமியை வடியில உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த அந்த கோவத்திலையும் ஒரு காதலோடு இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சா புதன்கிழமை ஒரு 5 ஏலக்காவை கொண்டு போய் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கான வாய்ப்புகளை பன்மடங்காக பெருகி கொடுக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்.